தென்றல் தமிழ் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிற்பிகள் நிகழ்ச்சியில் மருதநாயகம் பற்றி நாம் பேசிய காணொளியை பார்த்து எண்ணற்ற நண்பர்கள் பாராட்டினார்கள், ஊக்கப்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து விடுதலை சிற்பிகள் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய மனிதர் இந்த பூமியில் தமிழன் இருக்கிற வரை மறக்கக்கூடாத ஒரு மாமனிதர். இன்னும் சொல்லப்போனால் தமிழகம் கிட்டத்தட்ட மறந்து விட்ட ஒரு மாமனிதரை பற்றி இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஒரு கவிஞன் சொன்னான், நம் தேசிய கொடி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களில் என்று சொன்னான். அப்படி தன் உடல் பொருள் ஆவியை நீத்து கடைசி காலத்தில் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் சென்னை, சிந்தாதிரிப்பேட்டை, பெரம்பலூர், கோவில்பட்டி போன்ற இடங்களில் மளிகை கடை வைத்து மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து மீண்டும் வழக்கறிஞராக இருந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த நாம் தன் குழந்தைகளுக்கு, தன் மகள்களுக்கு திருமணம் செய்து கூட வைத்து பார்க்க முடியவில்லையே என்கிற ஏக்கத்தில் இறந்து போன அந்த மாமனிதர் யார் தெரியுமா? அவர்தான் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். கடல் வழியாக வந்த ஆங்கிலேயர்களை அதே கடல் வழியாகவே விரட்ட வேண்டும் என்று கனவு கண்டவர். வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் அவர்களை விரட்டி அடிக்க அந்த வணிகத்தாலேயே முயற்சி செய்ய வேண்டும் என்று முயற்சித்து பார்த்தவர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். நீங்கள் தூத்துக்குடி என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது என்ன? உப்பு தானங்க. உப்பு என்பது சாதாரண உணவுப் பொருள் அல்ல, அது மானத்தினுடைய குறியீடு. தமிழனுக்கு தன்மானம் உண்டு என்று நிரூபித்த மிகப்பெரிய தியாகி வ.உ. சிதம்பரனார் அவர்கள். தமிழர்கள் செய்த மிகப்பெரிய பாவங்கள் எவை தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது பாரதியையும் வ.உ. சிதம்பரனாரையும் கண்டுகொள்ளாது இருந்தது இருக்கிறதே, அது எந்த காலத்திலும் கழுவ முடியாத கரையை சேர்த்தது தமிழர்களுக்கு. பாரதியை கூட விடுதலை அடைந்த பிறகு ஊரெல்லாம் சிலை வைத்தார்கள். அவருடைய பாடலை பாடி விழா நடத்தினார்கள். அதைத்தான் ஒரு கவிஞன் சொன்னான். பா. விஜய் மிக அழகாக சொன்னார், உலை வைக்க வழியற்ற கவிஞனுக்கு ஊரெல்லாம் சிலை வைத்து கொண்டாட்டம் என்று சொன்னார். தமிழ்நாட்டில் வாழ வழியில்லாமல் பாண்டிச்சேரிக்கு சென்ற தெருக்கவிஞனாக அலைக்கழிக்கப்பட்ட பாரதி இன்றைக்கு தேசிய கவிஞனாக இருக்கிறான் என்பது முரண்பாடு. பாரதியை கூட கொண்டாடிய தமிழகம் இன்னும் வ.உ.சி என்கிற அற்புத மனிதர் செய்த தியாகத்தை கொண்டாடவே இல்லை என்பது நெஞ்சில் வலியை ஏற்படுத்தக்கூடிய உண்மை. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்கிற ஊரில் மிகப்பெரிய செல்வந்தராக, வழக்கறிஞராக திகழ்ந்த உலகநாதன் பரமாயி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவர் சிதம்பரனார். உலகநாதன் அவர்கள் தன் பிள்ளையும் தன்னுடைய தந்தையாரைப் போலவே, அதாவது சிதம்பரனாரின் பாட்டனாரைப் போலவே, பெரிய தந்தை போலவே வழக்கறிஞராக வர வேண்டும் என்று கனவு கண்டார். தன் மகன் ஆங்கில கல்வியை படிப்பதற்காக ஒட்டப்பிடாரம் என்கிற ஊரிலே வழி இல்லை என்கிற நிலை ஏற்பட்ட போது தன் மகன் படிப்பதற்காக, தன் மகன் மட்டுமல்லாமல் அந்த ஊரிலே உள்ள அனைத்து மாணவர்களும் ஆங்கில கல்வியை பயில வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஆங்கில பள்ளியை அந்த நாளிலேயே ஏற்படுத்திய பெருமை உலகநாதருக்கு உண்டு. அப்படிப்பட்ட செல்வந்தராக திகழ்ந்த குடும்பத்தில் பிறந்த வ.உ.சி அவர்கள் கடைசி காலத்தில் சாப்பிடக்கூட வழியில்லாமல் அவர் பட்ட வேதனைகள் இருக்கிறதே. இப்படிப்பட்ட தியாகிகளை இளைஞர்களின் உள்ளத்தில் கொண்டு சேர்க்க தவறிவிட்டோம் என்பதுதானே உண்மை. சிதம்பரம் பிள்ளை 23 வயதில் வள்ளியம்மை என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். பிறகு வள்ளியம்மை இறந்த பிறகு மீனாட்சி என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர் செய்த சாதனைகள், அவருடைய வீட்டில் ராமையா என்கிற தாழ்த்தப்பட்டவரை, கண் தெரியாத ஒரு நண்பரை வைத்து அன்றைக்கே அவரை பேணி பாதுகாத்த பெருமை, சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் திகழ்ந்த பெருமை சிதம்பரனாருக்கு அன்றைக்கே உண்டு. திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே 21 வயதில்
இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அப்பொழுது திலகர் தீவிரவாதிகளின் தலைவராக இந்தியா முழுவதும் திலகர் பேசப்பட்டு கொண்டு வந்தார். திலகரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். 1906ஆம் ஆண்டு 2 மிகப்பெரிய துருவங்கள் சந்திக்கின்றன. வ.உ.சி யாரை சந்தித்தார் தெரியுமா? பாரதி என்கிற அக்னி கவிஞனை இந்தியா என்கிற இதழில் சந்தித்தார். பாரதி தன் தலைவராக ஏற்றுக்கொண்டது யாரை என்று சொன்னால் வ.உ. சிதம்பரனாரை மாமா என்று அழைப்பாராம். அப்படி அவர்களுக்குள்ளே மிகப்பெரிய நெருக்கம் ஏற்பட்டது. இருவரும் இணைந்து இந்திய விடுதலைக்கான போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். 1906ஆம் ஆண்டு சுதேசி நேவிகேஷன் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கப்பல் வழியாக இந்த நாட்டிற்கு வந்த வெள்ளையர்களை அதே கப்பல் மூலம் வணிகம் செய்து விரட்ட வேண்டும் என்கிற உணர்வினால் ஒரு அமைப்பை துவங்கினார். கப்பல் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்தார். எத்தனை தடைகள் அவருக்கு! அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு 25 ரூபாய் ஒரு பங்கு என்று நிர்ணயித்து கிட்டத்தட்ட 40,000 பங்குகளை சேர்ப்பதற்காக பம்பாய், கல்கத்தா, சென்னை போன்ற இடங்களுக்கு அலைந்து திரிந்து பங்குகளை சேர்த்தார். ஏகப்பட்ட தடைகளை ஏற்படுத்தினார்கள். இவர் கப்பல் வாங்குவதற்காக பம்பாய் சென்றார். பம்பாய் செல்லும் போதே சொன்னார், கப்பலோடு வருவேன், இல்லாவிட்டால் நான் கடலிலே வீழ்ந்து இறப்பேன் என்கிற துணிச்சலோடு சென்றார். இவர் சென்றிருக்கிற நேரம் பார்த்து இவருடைய பையனுக்கு உலகநாதன் என்று பெயர். உலகநாதனுக்கு காய்ச்சல் வந்து விட்டது. அவர் மனைவி கடிதம் எழுதுகிறாள். உலகநாதன் உங்களை பார்க்க வேண்டும் என்று அழுகிறான், அப்பா அப்பா என்று முனகுகிறான் என்று கடிதம் எழுதுகிறாள். வ.உ. சிதம்பரனார் அவர்களின் மனைவியும் கர்ப்பிணியாக இருக்கிறாள், நிறை மாதமாக இருக்கிறாள். என்ன செய்வதென்று வீட்டிலே உள்ளவர்களுக்கு புரியவில்லை. அப்பொழுது வ.உ.சி எழுதினாராம், நீ ஒரு உலகநாதனை பற்றி கவலைப்படுகிறாய், நான் இந்த நாட்டிலே உள்ள 1000 உலகநாதன்கள் உயர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இறைவன் துணை நிற்பார் என்று கடிதம் எழுதிய தியாகி வ.உ. சிதம்பரனார் அவர். என்ன நடந்தது? உலகநாதன் இறந்து விட்டார். மகன் இறந்தபோது கூட வராமல் இந்த நாட்டினுடைய துயரை போக்குவதற்காக தான் கொண்ட கொள்கையை முடித்துவிட்டுத்தான் வருவேன் என்று தன் வீட்டையும் பாராமல் இந்த நாட்டை நேசித்த அற்புதமான தியாகி. அவரை மறக்கலாமா? எண்ணற்ற தடைகளை கடந்து SS காலியோ SS நேவா என்கிற 2 கப்பல்களோடு அந்த பெருமிதத்தோடு தூத்துக்குடி வந்து சேருகிறார். பாரதி இந்த மகிழ்ச்சியை இந்தியா இதழில் இப்படி எழுதி கொண்டாடுகிறார். வெகு காலம் புத்திரப்பேர் இல்லாமல் இருந்த ஒருத்தி 2 புத்திரர்களை சக நேரத்தில் பெற்றால் எப்படி மகிழ்ச்சி அடைவாளோ அப்படி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று பாரதி வ.உ.சி கப்பலோடு வந்த நிகழ்ச்சியை விவரிக்கிறார். அதிர்ந்தார்கள் வெள்ளையர்கள். சரக்கு கப்பலை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஓட்டினால் விடுவார்களா? எண்ணற்ற சதிகளை செய்தார்கள். சிதம்பரனாரையே கூட்டி மிரட்டினார்கள், இவ்வளவு பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் இதிலிருந்து விலகி விடுங்கள் என்று கேட்டார்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை தன் சுவாசத்தை விட இந்த தேசத்தை நேசித்த மனிதர் அல்லவா, கலங்கவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, நீங்கள் போங்கள் என்று சொன்னார். ஆங்கிலேயர்கள் எப்படியாவது இந்த கப்பல் கம்பெனியை தோற்கடிக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள். முதலில் கப்பல் விட்டவன் தமிழன் என்று நாம் படித்திருக்கிறோம். மீண்டும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பலோட்டிய தமிழன் யார் என்று சொன்னால் அவர்தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். முதலில் தொழிலாளர்களுக்கு ஆதரவான மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை நடத்தி காட்டி தொழிற்சங்க தலைவராகவும் இருந்தவர் யார் என்று சொன்னால் அவர்தான் வ.உ. சிதம்பரனார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்த வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள், இந்தியாவிலேயே முதலில் தொழிலாளர்களுக்கான போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியவர் வ.உ. சிதம்பரனார். எப்படி சொல்கிறேன் என்று கேட்டால் 1917ஆம் ஆண்டு தான் சோவியத் புரட்சி வெற்றி அடைகிறது. தொழிலாளர் போராட்டம் என்றாலே அதை முன்னிறுத்தி நடத்தியது யார் என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால்
1925ஆம் ஆண்டு தான் இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றுவிக்கப்படுகிறது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பே மிகப்பெரிய ஒரு தொழிலாளர்களுக்கு ஆதரவான போராட்டத்தை நடத்தி அந்த மில் முதலாளிகளை அசைத்து வெற்றி பெறச் செய்தது வ.உ. சிதம்பரனார் அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்படுவதற்கு முன்பே 1908ஆம் ஆண்டு தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர்களுக்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வெற்றி கண்டார். எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு அருமையான செய்திங்க. தொழிலாளர்கள் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் தெரியுமா? ரேகை பார்க்குற நேரம்னு சொல்லுவாங்களாம். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல? அது என்ன ரேகை பார்க்குற நேரம்? காலையில் எந்திரிச்சு கண்ணாடியெல்லாம் போடாமல் ரேகை பளிச்சுன்னு தெரிகிறது காலையில் 6 மணி. எத்தனை மணி வரையும் வேலை பார்த்தாங்களா? ரேகை மிகச்சரியாக துல்லியமாக தெரிகிற வரையும் பார்த்தாங்களா? எப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கை ரேகையெல்லாம் ஒழுங்காக தெரியாது, ஏன்னா இருள் வந்துடும். அப்போ காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தொழிலாளர்கள் வேலை புரிந்தார்கள். வார விடுமுறை கூட அவர்களுக்கு கிடையாது. ஒரு சிறிய தவறு செய்தால் கூட பெரம்படி கொடுக்கப்பட்டது என்கிற வேதனைகளை எல்லாம் கேள்விப்பட்ட வ.உ. சிதம்பரனார் அவர்களும் அவருடைய நண்பர் சுப்பிரமணிய சிவா என்கிற மிகப்பெரிய போராளியும் பத்மநாப ஐயங்காரும் 3 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலாளர்களுக்கான ஒரு போராட்டத்தை அறைகோல் விடுத்தார். இந்த வேலை நிறுத்த போராட்டம் கிட்டத்தட்ட 9 நாட்கள் நடந்ததாம். தொழிலாளர்களை மிரட்டி பார்த்தார்கள். வ.உ. சிதம்பரனாரை கூப்பிட்டு அச்சுறுத்தினார்கள். இதற்கெல்லாம் கவலைப்படாமல் 9 நாட்கள் நடந்த அந்த தொழிலாளர் போராட்டத்தில் அடக்குமுறைகளை தாண்டி அந்த வேலை நிறுத்த போராட்டம் வென்றது. தொழிலாளர்களுக்கான சலுகைகளை தொழிற்சங்க தலைவராக இருந்து வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பெற்று தந்தார் என்கிற செய்தி இந்தியா முழுவதும் பரவியது. மிரண்டு போனார்கள். ஆட்சித்தலைவராக இருந்த விஞ்சுதுரையும் துணை ஆட்சித்தலைவராக இருந்த ஆஷ் மிரண்டு போனார்கள். வ.உ.சியினுடைய புகழ் எங்கும் ஓங்கியது. இந்தியாவே திரும்பி பார்த்தது. அடுத்தது வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் பத்மநாப ஐயங்கார் அவர்களும் சேர்ந்து மிகப்பெரிய விடுதலை போராட்ட கனலை உற்பத்தி செய்யக்கூடிய பொதுக்கூட்டங்களை ஏற்படுத்தி பேசினார்கள். சிவம் பேசினால் சவமும் எழும் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு சூறை காற்றும் நெருப்பும் சேர்ந்தது போல அவர்களின் பேச்சு இந்திய மக்களின், தமிழக மக்களின் உள்ளங்களில் விடுதலை உணர்வை ஏற்படுத்தியது. வ.உ.சி சொன்னால் மக்கள் அப்படியே செய்தார்கள். வெள்ளைக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு சவரம் செய்யாதீர்கள் என்று வ.உ.சி சொன்னபோது அந்த சவரம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வெள்ளையர்களுக்கு துணை போகக்கூடிய அந்த மனிதர்களுக்கு சவரம் செய்யவில்லை. அவர்களை வண்டியில் ஏற்ற குதிரை வண்டிக்காரர்கள் மறுத்தார்கள். பார்த்தார்கள் ஆட்சியாளர்கள். ஆட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஞ்சுதுரை நினைத்தார், நான் இந்த ஊரினுடைய ஆட்சித்தலைவர், நான் சொல்வதை கேட்காமல் இந்த மக்கள் சிதம்பரனார் சொல்வதை கேட்கிறார்களே என்கிற உணர்வு ஏற்பட்டு சிதம்பரனாரை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அங்கத்து வீரன் விபின் சந்திரபாலன் என்கிற ஒருவரின் விடுதலைக்காக நாடே கொண்டாட்டத்தில் மூழ்கியது. வ.உ.சி அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் அந்த கொண்டாட்டத்தை நடத்தினார்கள். தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் கொண்டாட்டம் நடந்தது. சென்னையிலே பாரதி தலைமையில் அந்த கொண்டாட்டம் நடந்தது. அந்த விழாவில் வ.உ.சி அவர்களும் சுப்பிரமணிய சிவம் அவர்களும் பேசிய பேச்சு இருக்கிறது. வ.உ.சி அவர்கள் சொன்னார், மூட்டை முடிச்சுகளோடு ஆங்கிலேயர்களை கப்பலில் ஏற்றி அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். உடன் இடைமறித்து சுப்பிரமணியம் சிவா அவர்கள் சொன்னாராம், இல்லை இல்லை, அவர்களை மூட்டை முடிச்சுகளோடு அனுப்பக்கூடாது. ஏனென்று சொன்னால் மூட்டை முடிச்சுகளெல்லாம் நம்முடையவை, அவர்களை வெறும் கைகளோடு விரட்டி அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். மக்களிடம் உணர்வு பீரிட்டு எழுந்தது. பார்த்தார்கள் ஆட்சியாளர்கள், ராஜ துரோக தண்டனை செய்துவிட்டீர்கள், மக்களிடம் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டி விஞ்சுதுரை என்ன செய்தார் என்று சொன்னால், வ.உ.சி அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் பத்மநாப ஐயங்கார் அவர்களையும் பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தான். விஞ்சுதுரை போய் பார்த்தான். அதற்கு தன் வழக்குக்காக தானே ஆஜரானார்.
விஞ்சுதுரை மிரட்டி பார்த்தான், பேசி பார்த்தான். விஞ்சுதுரையும் வஉசியும் பேசிய அந்த உரையாடலை பாரதி கவிதையாகவே வடித்திருப்பான். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டிருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லவோ என்று வஉசி துடிப்பாக பேசக்கூடிய அந்த செய்தியை கவிதையாக எழுதி இதழ்களில் வெளியிட்டிருப்பான். விஞ்ச் சொன்னான், நீ இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறினால் உன்னை விட்டு விடுவேன் என்று வஉசி அவர்களிடம் சொன்னார். வஉசி சொன்னார், அதற்கு வேறு ஆளைப்பார் என்று சொன்னார். பின்கே என்கிற நீதிபதி ஒரு கொடுமையான தீர்ப்பை அளித்தான். வஉசி அவர்களுக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனையை வஉசி அவர்களுக்கு அளித்தான். கேட்டுக்கொண்டிருந்த வஉ சிதம்பரனார் அவர்களின் தம்பி மீனாட்சி சுந்தரம் அந்த அதிர்ச்சியில் புத்தி பேதலித்து பைத்தியமானார். அந்த தீர்ப்பை எழுதும்போது பின்கே என்கிற ஆங்கிலேய நீதிபதி சொன்னான், இவருடைய எலும்பு கூட ஆபத்தானது என்று தீர்ப்பளித்தான். பின்னர் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் பிரிவியூ கவுன்சிலிலும் அப்பீல் செய்யப்பட்டு அந்த தண்டனை 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டார் வஉசி. சிறையிலே அவருக்கு கல்லும் மண்ணும் கலந்த உணவு தரப்பட்டது. நண்பர்களே, இன்றைக்கு சிறையிலே கோழிக்கறி கூட வாரத்தில் ஒரு நாள் போடப்படுவதாக நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு புதுக்கவிதை கூட எனக்கு நினைவுக்கு வருகிறது. கோழி திருடிய குப்பனுக்கு சிறையில் கோழிக்கறி. பாருங்கள், கல்லும் மண்ணும் கலந்த உணவு மட்டுமல்ல, சணல் இயந்திரத்தை சுற்றி சுற்றி அவருடைய வஉசியினுடைய கைகளெல்லாம் தோல் உரிந்து போயின. செக்கை இழுத்தார். இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் செக்கை இழுக்கக்கூடிய தலைவர்களும் இருக்கிறார்கள். மறக்கலாமா அவரை? சிறையில் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 9 கிலோ எடை குறைந்தார். நண்பர்களே, சிறையிலிருந்து 4.5 ஆண்டுகளில் வெளிவந்தார். 4.5 ஆண்டுகளில் கழித்து சிதம்பரம் பிள்ளை வெளியே வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படும் என்று ஆங்கிலேய அதிகாரிகள் இரகசிய அறிக்கை அனுப்பினார்கள். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் நன்றி மறந்த தமிழர்கள் ஒன்றை சில காலம் நினைவு வைத்துவிட்டு அடுத்த பிரச்சனை வரும்போது அதை மறந்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய இன்றைக்குள்ள புத்தி என்றைக்கும் தமிழர்களிடம் இருந்தது என்பது வேதனையான உண்மை. ஆங்கிலேயர்கள் நினைத்தார்கள் இவரை வரவேற்பதற்காக பெரும் கூட்டம் திரளும், மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் என்று ஆயத்த பணிகளை செய்திருந்தார்கள். ஆனால் மிகப்பெரிய தியாகத்தை செய்த செல்வந்தன் வீட்டில் செல்வச் சீமானாக பிறந்த வஉ சிதம்பரனார் தன்னுடைய சொத்தையெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பலை ஓட்டுவதற்காக செலவிட்டு உடல் நலிவுற்று வெளிவரும்போது அவரை வரவேற்பதற்கு யார் யார் வந்தார்கள் தெரியுமா? அவருடைய மனைவி, அவருடைய மக்கள், குழந்தைகள், கணபதி என்கிற ஒரு நண்பர், அவருக்கு 1 மாதத்திற்கு முன்பாக சிறையிலிருந்து விடுதலையான குஷ்டநோய் பிடித்து அவதிப்பட்ட சுப்பிரமணியம் சிவா என்கிற சில பேர் தான் என்பதை நினைக்கும் போது நெஞ்சம் வலிக்கிறது. நண்பர்களே, இந்த நன்றி கிட்ட ஜனங்களுக்காக உயிரே விடுறேன்னு நீங்க சொல்லுவீங்க. யாராவது உங்களை வரவேற்க வந்திருக்காங்களா? இருந்தாலும் யாராவது ஒருவராவது வந்திருக்காங்களா? சிதம்பரனார் சிறையில் இருந்தபோது அவருடைய மனைவி மீனாட்சியும் குழந்தைகளும் என்ன செய்வதென்றே தெரியாமல் சிதம்பரனார் மீது பேரன்பு மிக்க திருநெல்வேலியை சார்ந்த சண்முகம் பிள்ளை என்பவர் வீட்டில் தங்கினார்கள். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தார், சண்முகம் பிள்ளையை அழைத்தார். எப்படி நீங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கலாம்? அடைக்கலம் நீங்கள் கொடுத்தால் சிதம்பரனாருக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு வரும், நீங்களும் சிறையில் தள்ளப்படுவீர்கள் என்பதை சொன்னார். இதை தெரிந்து கொண்ட சிதம்பரனாரின் மனைவி, நம்மால் பிறருக்கு துன்பம் ஏற்படுவதா என்று சொல்லி என்ன செய்தார் தெரியுமா? அந்த வீட்டை விட்டு கிளம்பி பாளையங்கோட்டையில குலமாணிக்கபுரம் என்கிற கோவிலில் தன் குழந்தைகளோடு தங்கினார் என்பது உண்மை. இந்த நாட்டிற்காக தன் சொத்துக்களை எல்லாம் இழந்த சிதம்பரனாரின் மனைவி தங்குவதற்கு ஒரு வீடு கிடைக்கவில்லை, அவர் ஒரு கோவிலில் தங்கினார் என்கிற செய்தியை இன்றைக்கு இளைஞர்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? அது மட்டுமல்ல, சிதம்பரனார் சிறையில் இருந்தபோது
அவர் விட்ட கப்பல் என்ன ஆனது? சிதம்பரனார் இருந்தபோதே அவருக்கு ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுத்தார்கள். அந்த சுதேசி நேவிகேஷன் கப்பலில் ஏறக்கூடாது என்பதற்காக இலவசமாக சரக்குகளை ஏற்றிக்கொள்ளலாம் என்றெல்லாம் சதி செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் அப்போதும் கொஞ்சம் இந்தியர்கள், தமிழர்கள் மான உணர்வோடு ஆங்கிலேயர்களின் கப்பலில் ஏறாமல் சிதம்பரனார் விட்ட கப்பலை பயன்படுத்தினார்கள் என்பது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். இலவசமாக உங்களுக்கு உணவு தருகிறோம் என்றெல்லாம் சதி செய்தார்கள். சிதம்பரனார் சிறையில் அடைக்கப்பட்ட போது என்ன நடந்தது தெரியுமா நண்பர்களே? யாரை எதிர்த்து வ.உ.சி. அவர்கள் கப்பலை விட்டாரோ அந்த கப்பலிற்கான பங்குகளை ஆங்கிலேயர்களிடமே விற்று தீர்த்தார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம். இதை கேள்விப்பட்ட பாரதி கொதித்து போனார். மானம் பெரிது, ஒரு சில ஓட்டை காசுகளுக்காக எதிரிகளிடமே விற்றுவிட்டார்களே பாவிகள், அதற்கு பதிலாக அவற்றை சுக்களாக உடைத்து வங்காள விரிகுடாவில் போட்டிருந்தால் கூட மனம் ஆறுதல் அடையுமே பேடிகள் என்று பாரதி எழுதினார். வ.உ.சியினுடைய கடைசி காலம் எப்படி இருந்தது? வ.உ.சி. செலுத்திய கப்பல் மட்டும் தோற்கவில்லை நண்பர்களே. வ.உ.சியை வைத்து 1961ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தார் என்று சொல்ல முடியாது. வாழ்ந்து காட்டிய கப்பலோட்டிய தமிழன் என்கிற படமும் ஓடவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். அப்படிப்பட்ட வ.உ.சி. அவர்கள் கடைசி காலத்தில் அவர் அடைந்த வேதனை, சிறையிலிருந்து விடுதலையான வ.உ.சி. அவர்கள் திலகரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட வ.உ.சியால் காந்தியினுடைய அகிம்சை போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை. அவருடைய கடைசி காலம் அவருடைய ஆன்மாவுக்கு தீனி போட்டது இலக்கியங்களும் பக்தி மார்க்கமும். எண்ணற்ற இலக்கிய நூல்களை எழுதியிருக்கிறார். நல்ல கவிஞர். தன்னுடைய சுயசரிதையை கவிதையிலே வடித்தவர் யார் என்று சொன்னால் அவர். திருக்குறளின் அறத்துப்பாலுக்கு உரை எழுதியவர். அவருக்கு பிடித்த உரை எது தெரியுமா? மணக்குடவர் உரை. மணக்குடவர் உரையை மீண்டும் பதிப்பித்த பெருமை வ.உ.சி. அவர்களையே சாரும். ஜேம்ஸ் ஆலனுடைய நூல்களை எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து மிகப்பெரிய சேவையை செய்தார். வ.உ.சி. அவர்கள் ஆற்றிய இலக்கிய பணியை தனியாக பேச வேண்டும். கடைசி காலத்தில் உணவுக்கு வழி இல்லாமல் மளிகை கடையும் மண்ணெண்ணெய் கடையும் வைத்து மீண்டும் நீதிபதி வாலேஸ் என்பவருடைய துணையினாலே கோவில்பட்டியிலே வழக்கறிஞராக பணிபுரிந்தும் பார்த்தார். தனக்கு உதவிய நீதிபதியின் பெயரை தன்னுடைய கடைசி மகனுக்கு வாலேஸ்வரன் என்று வைத்து நன்றிக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் சிதம்பரனார் அவர்கள். கடைசியிலே எதை செய்தும் வயிற்று பிழைப்புக்கு வழியில்லாமல் அந்திம காலத்தில் பல தொழில்களை செய்தும் தன் கடன்களை ஈடுகட்ட முடியவில்லை என்கிற வருத்தத்தில் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் இருந்தார். உயிர் போகக்கூடிய நேரத்தில் கூட சைவ மரபை சார்ந்தவராக இருந்த, பக்தியில் ஈடுபாடு கொண்ட, மெய்யறிவு போன்ற நூல்களை எழுதிய வ.உ. சிதம்பரனார் தான் உயிர் போகக்கூடிய நேரத்தில் எந்த பாடலை கேட்டார் தெரியுமா? சிவகுருநாதன் என்கிற ஒரு காங்கிரஸ் தொண்டரை அழைத்து பாரதி எழுதிய என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்கிற பாடலை பாடச் சொல்லி அதை கேட்டுக்கொண்டே உயிர் நீத்தார் என்பது நெகிழ்ச்சியான விஷயம். நீங்கள் இந்தியா எத்தனையோ கோடி கடனில் இருக்கிறது. ஆனால் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்கிற தியாகி செய்த தேச சேவைக்கு நாம் பட்டிருக்கிற கடனை ஒருபோதும் அடைக்க முடியாது. திரை நட்சத்திரங்களையே, நிழல் கதாநாயகர்களையே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இளைய தலைமுறைக்கு இணையற்ற தியாகத்தை செய்த, தன் உடல் பொருள் ஆவியெல்லாம் இந்த தேசத்திற்காக நேசித்த வ.உ.சி. அவர்களின் தியாகத்தை எடுத்து சொல்வோம். அப்போதுதான் பாரதி பாடிய ஆனந்த சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்லி தொடர்ந்திருங்கள். தென்றல் தமிழ் மீடியாவோடு விடுதலை சிற்பிகளை தொடர்ந்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.